பிரியா. இன்னைக்கு வீடியோவில் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்டியான மொறு போண்டா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. வாங்க இப்போ இந்த உடனடி போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து தாராளமாக மீடியம் சைஸில் ஒரு 20 போண்டா கிட்ட வருங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் எல்லாத்துலேயுமே உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். நான் வந்து மைதா மாவில் செய்கிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 50 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த மாவில் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்க போகிறோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவுலேருந்து எடுத்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சியுடைய வாசனை பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி துருவல் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்போஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை ஓரமாக இருந்து இப்படி எடுத்து நம்ம போண்டாவாக போட போகிறோம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து கூட இதில் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஓரங்கள்லேருந்து எடுத்து இப்படி சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த ரேஷியோவில் மாவு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக வருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வாணலியில் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் ஊற்றிருக்க அளவு எண்ணெய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 போண்டா போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா தானாக மேலே இந்த மாதிரி எலும்பி வந்துடும் பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லா சைடும் நல்ல ஒரு பொன்னிறம் வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்படி திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாயங்காலம் காஃபி டீயோட குடிக்கும்போது அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 போண்டாக்கு மேலவே வருங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு நல்லா அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான மொறு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா போண்டாவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சமாக வெங்காய சட்னியும் பொடியாக நறுக்கின வெங்காயமும் வச்சுருக்கேங்க. இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.